அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒரு இளைஞர் தனது நண்பர்களிடம் கேட்டாராம். ஒவ்வொருவரிடமிருந்து ஒவ்வொரு யோசனை வந்து சினிமாவுக்கு போகலாம், புத்தகங்களை படிக்கலாம், அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனையை சொல்கின்றார்கள். சரி, இப்போது நேர நிர்வாக நிபுணரை அழைத்து ஒரு யோசனையை கேட்டிருக்கிறார் இளைஞர். அந்த இளைஞர் நினைத்தாராம், அந்த நிபுணர் சொல்வார் என்று சொல்லி புத்தகங்கள் வாசிக்கலாம், பயனுள்ள விடயங்களை நீங்கள் உங்கள் பொழுதை கழிக்கலாம் என்றெல்லாம் சொல்வார் என்று நினைத்தாராம். ஆனால் அந்த நிபுணர் சொன்னாராம், உன் ஓய்வு நேரத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தாமல் நீ பார்த்துக்கொள் என்று. அதுவே பயனுள்ள நேரங்களை தொடங்கி வைக்கும் என்று அவர் சொன்னாராம். ஆமாம், நம்மத்திலும் இப்படியானவர்கள் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நமது ஓய்வு நேரத்தை நல்ல விடயங்களில் நாங்கள் போக்க வேண்டும் என்று நினைக்கும் தருணங்களில் அப்படி செய்ய விடாமல் ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இல்லாவிட்டால் ஏதாவது பேசிக் கொண்டிருப்பார்கள். வீட்டில் இருந்தால் தொலைபேசி எடுத்து ஏதாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லை, முக்கியமான விடயங்கள் தவிர இப்படியான நபர்களிடமிருந்து நாங்கள் தவிர்த்திருந்தாலே நமது வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்லலாம். ஏனென்று சொன்னால் பொழுதை நல்லபடியாக கழிப்பதற்கு எத்தனையோ விடயங்கள் இப்போது இருக்கின்றன. எனவே அந்த விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தினால் சிறந்தது.